அது பிறவிகள் தோறும் அந்த ஒளி அணு மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பிறவிகளிலும் அந்த ஒளியை நாம் அடைய முடியாது. இந்த மனித தேகத்தில் மட்டும்தான் ஏன் என்ற கேள்வியும் காரணங்களையும் காரியங்களையும் தேடுகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நம்ம பண்ணுவதே கிடையாது. இந்த காரணமும் காரியமும் பண்ணுவதுதான் நம்முடைய மனிதனுடைய வேலையே. அப்போ இந்த காரண காரியங்கள்லாம் பண்ணும்போது இந்த ஆன்மாவை அடையக்கூடிய ஒரு தனித்துவமான நிலையையும் மற்ற எந்த உயிர்களும் செய்ய முடியாது. மனிதன் மட்டுமே செய்ய முடியும். ஏன் மனிதனுக்கு மட்டும் விசேஷ அறிவு அப்படின்னு எழுதுறாங்க. ஆய்ந்து அறியக்கூடிய ஒரு அறிவுத்தன்மை பெற்றவன் மனிதன். ஆகையினால மனிதன் மட்டுமே இதை ஆய்வு செய்ய வேண்டும். ஏன் செய்யணும்? அந்த ஒளி அனுபவம் பெற்று மீண்டும் பிறவாமை இருக்க வேண்டும். இப்போ ஒளி அனுபவம் பெற்றுவிட்டால் பிறப்பு கிடையாதா? ஆமாம். வள்ளலார் அக அனுபவத்தில் அந்த அருட்சோதியை அடைந்தேன், நான் பிறவி சட்டத்தை கிழித்தேன் அப்படின்னு எழுதுவார். பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே காரணமாகவும் காரியமாகவும் செய்ய வேண்டிய ஒரு வேலை பரோபகாரம், சத்து விசாரம். பரோபகாரம் என்பது மனதினாலும் வார்த்தையாலும் உடலாலும் நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதை செய்தல். இது நாம் பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கேள்வியை போட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம மனசால் வார்த்தையால் உடலால் நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதை செய்கிறோமா? இந்த கேள்வியை போடும்போதே இது விசாரம். இது சத்து விசாரம். ஏன்னா உள்ளே இருக்கிற ஒன்று இந்த கேள்வியை காதில் செவியில் வாங்கி இப்படி நாம் இப்படி தான் இனிமேல் நடத்தணும். நம்முடைய மனதை எண்ண ஓட்டத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, நம்ம உள்ளேயே கவனமாக இருக்கிறோம். நமக்குள்ளே என்ன எண்ணங்கள்லாம் வருகிறது அதை நம்ம கவனிக்கணும். எவ்வளோ பேர் எண்ண ஓட்டத்தை கவனிக்கவே இல்லை. எண்ணுவது நம்ம தான். நம்ம எங்கிருந்து எண்ணுகிறோம்? இப்போ கட்டறையில் இருந்தால், இல்லை கால் பகுதியில் இருந்தால், இல்லை வயிற்று பகுதியில் இருந்தால், உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஆன்மா. வள்ளல்பெருமான் அழகாக சொல்லுவார், கட்டை விரல்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஆன்ம அணுக்கள் தான் நிரம்பி இருக்கிறதாம். அது குவிந்து ஒரே இடத்துல இருந்து தான் அங்கேருந்து அந்த ஆற்றலை அனுப்பிட்டே இருக்கு. அந்த ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருளுக்கு கடத்தப்படுவது நம்ம படிக்கிறோம். ஆற்றல் கடத்தப்படுகிறது. இந்த ஆற்றல் எங்கிருந்து கடத்தப்படுகிறது? ஏதாவது ஒரு இடத்துல இருந்து குவிந்து இருக்கும். சூரியன் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது. சூரியனுடைய ஆற்றல் உலகம் முழுவதும் வியாபகமாக இருக்குது. இந்த மின்சார பல்பு அங்கே தான் இருக்குது, விளக்கு. அதனுடைய ஆற்றல் இங்கே இது வரைக்கும் பரவி இருக்கு. நம்முடைய லலாடஸ்தானம் சொல்லக்கூடிய புருவ மத்திக்குள்ளே அந்த ஒளி இருக்குது. அதனுடைய ஆற்றல், அதனுடைய செயல்பாடு உடல் முழுவதும் பரவி இருக்கு. அப்போ எங்கே அதை கவனிக்க முடியும் அப்படின்னா புருவ மத்தியில் கவனித்தாதான் அதை அடைய முடியும்னு அவரே தன்னுடைய அனுபவத்தில் வள்ளல் பெருமான் கண்டிருக்கிறார். ஆக இதை சதா எண்ணிக்கொண்டிருப்பதே சத்விசாரம். எந்நேரமோ இதை எண்ணிக்கொண்டிருப்பதே விசாரம்தான். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும்போது நம்முடைய மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத செயல்களையும் தானாகவே குறைத்து கொள்ளும். ஏன்னா நமக்குள்ளே நம்ம போகிறோம், நம்ம எண்ணுவது நாம இருக்கிறோம். எண்ணுகின்ற போதே இது சரியானது அல்ல, இது சரியானது, இது பிறருக்கு துன்பத்தை அளிப்பதல்ல, இதனால் உனக்கு என்ன, இதனால் பிறருக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துடும். வருகின்ற போது நம்ம உபகாரமாக நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நம்முடைய எண்ணமும் நமக்குள்ளே இருக்கும். இந்த நிலையில் நம்ம கொண்டு போகும்போது நமக்கு என்ன பக்குவம் வரும் அப்படின்னா, உலகியிலிருந்து கொஞ்சம் விலகி எட்ட இருப்போம். உலகில் மற்றவர்களுக்கு இருக்கின்ற விருப்பங்கள் வேறு, இந்த நிலையை தேடி நீ அமைதியாக இருக்கின்ற உனக்கு வருகின்ற விருப்பம் வேறு.
உன்னுடைய விருப்பம் நீயும் உனக்குள்ளே இருக்கிற ஒன்றும் தான் தேடுதலாக இருக்கும். இந்த உலகத்தில் எதை தேடினாலும் கண்டிப்பாக அதுக்கு அழிவு உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டுன்னும் போது இந்த உடல் எடுத்த எனக்கும் உங்களுக்கும் கூட அழிவு உண்டு. இப்போ அழிகிற இந்த உடலுக்குள்ளே அழியாத ஒன்று இருக்குது அப்படின்னு தான் எல்லா ஞானிகளும் சொல்ல வந்தாங்க. அழிகின்ற ஒன்று அழியாத ஒன்று, அந்த அழியாத ஒன்றை அடைவதுதான் நம்முடைய நோக்கம்னு அப்படி சொல்லுகின்ற போது, இந்த அழியாத ஒரு ஆற்றல் அதுதான் பல செயல்பாடுகளை மாற்றி 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 பல பொருள்களுக்கு உள்ளே புகுந்து பலதையும் செயல்படுத்தி கொண்டிருக்குது. அதனால தான் நீக்க மரம் நிரம்பி இருக்கின்ற பொருள் அப்படின்னு எல்லா ஞானிகளுக்கும் அனுபவமாச்சு. நம்முடைய புராண கதைகளில் இதிகாசங்களில் கூட கடவுள் எங்கே இருப்பார்னா தூணிலையும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார்னு சொல்ல வந்த கதை அதுதான். இல்லாத இடம் இல்லை, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். அதனால தான் வள்ளல் பெருமான் 1596 வரிகள் அகவல் எழுதுகின்ற போது அந்த பொருள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கொண்டு வரும்போது 4 இடங்களில் முதல்ல சொல்ல வரார். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. பரமாகாச சுரபராகிய கடவுள், சூரியன் கடவுள், அப்புறம் நிலவு கடவுள், பூமி கடவுள், எனக்குள்ள கடவுள், எனக்கு உள்ளே வெளியில் எல்லா இடங்களையும் கடவுள், இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது அப்படிப்பட்ட அந்த ஒளி எங்கே இருக்கும்? அதுதான் இந்த இகத்துக்கும் பரத்துக்கும் காரணமாகவும் காரியமாகவும் இருக்குது. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் இருக்குது. சரி இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அது நீ அகத்தில் இருப்பார், புறத்தை நீ கண் கொண்டு பார்க்க முடியாது. அது டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலும் கிடைக்காது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் அது கிடைக்காது. அப்போ எதனால் கிடைக்கும்னா உனக்கு உள்ளே நீ போனால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் வள்ளுவர் இந்த ஞான சரியை 28 இந்த அகவலில் முழுவதும் இதான் எழுதுகிறார். மண்ணு தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், முடிக்கும் போது ஆகாய தத்துவம், அதுக்கு மேலே ஆண்டவருடைய அருள் ஜோதியினுடைய தத்துவத்தை முடிக்கிறார். அதை தான் பெற்றதாகவும் பெற்றதுனால இந்த உலக உயிர்களை தொண்டு செய்வதாகவும் சொல்வார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக அவர் அடைஞ்சார். என்ன நான் அடையல, நீங்களும் யாரும் அடையல. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகர்ணை பெறுக உத்தமனாகுக. உத்தமன அழிவற்றவன், உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை சொல்லிட்டு அந்த அருட்பெருஞ்சோதி ஒளி ஆற்றலுக்கு தேங்க்ஸ் சொல்கிறார். போற்றி நின் பேரருள், போற்றி நின் பெருஞ்சீர். ஆற்றலாக கடந்த ஒரு ஜோதி அது. ஆற்றல்கள்லாம் மிகப்பெரிய ஆற்றல், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அவருடைய அனுபவம் இது. நாம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவர் சென்ற அனுபவத்துக்கு சென்ற வழிமுறைகளை நாம் இன்னும் கையில் எடுக்கவே இல்லை. ஏன் நானே எடுக்கலை. தேவகாரண்ய ஒழுக்கம் மட்டும் கையில் இருந்தால் போதுமா அப்படின்னா இல்லை. தேவகாரண்ய ஒழுக்கம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் சொல்லி எத்தனையோ பேர் பிற ஜீவர்களுக்காக வாழ்ந்து தன் ஜீவனை விட்டவர்கள் தான் நான் சந்திச்சிருக்கேன். அதான் உண்மையும். மனைவி மக்களுக்காக உழைச்சி ஓடா போய் அந்த ஊரே அவரை தூக்கும்போது சொல்லும், இந்த குடும்பத்துக்காக எப்படியும் உழைச்சான் தெரியுமா, எப்படி இருந்த குடும்பத்தை இன்றைக்கி பாடுபட்டு மேலே கொண்டு வந்தார் தெரியுமா, அப்பேற்பட்ட புண்ணியவான் இன்னைக்கு போயிட்டார். அதான் ஊருக்காகவே உழைக்கிறது, வீட்டுக்காகவே உழைக்கிறது, ஊருக்காக வீட்டுக்காக உழைக்கிறது, தனக்காக உழைப்பது இல்லை. எல்லா ஞானிகளும் தனக்காக உழைத்தார்கள். சொல்லுங்க பாப்போம். எல்லா ஞானிகளுமே தனக்காக மட்டும்தான் உழைத்தார்கள். தனக்குள்ளே இருப்பதை உணர்வதற்காக தனிமையை நாடினார்கள். தனிமையில் இருந்தால் தான் இதை உணர முடியுமே தவிர ஒரு கூட்டாக இருந்து கொண்டு இதை அனுபவிக்கவே முடியாது. கூட்டுறவு வேணும். எப்போ வேணும் அப்படின்னா இந்த ஒத்த ஒரு பொருளை தேடி செல்லுகின்ற ஒரு கூட்டத்தார். யார் எதை தேடுகிறார்களோ அவர்களோடு சேரும்போது தேடுகின்ற இடத்துக்கு செல்ல முடியும். பயணமே அப்படி தானே. நான் காசி கிளம்புறேன், நான் அயோத்தி ராமரை பார்க்கணும், எவ்வளோ பெரிய கோயில் இந்தியாவில் இன்றைக்கி நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்குறவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக போயிடலாம் இல்லையா. போகும்போது வழியில் ஏகப்பட்ட தடைகள் வரலாம், அதையும் மீறி போகிறது பெரிய விஷயம்.
இப்படி உலகிடையே இது ஒத்த கருத்துடையவர்களோடு சேர்ந்து போகலாம், இல்லை தனியாவது போ அப்படின்னு எழுதுறாரு. எழுத்து இந்த ஆற்றல், ஆற்றல் என்கிற பொருள் சக்தி, அதுதான் நான் சொன்னேன். உலகத்தில் அந்த பொருளாகப்பட்டது பலவிதமான வடிவங்களை எடுத்து வருகிறது. அந்த ஒளி பொருள், அந்த ஆன்மை ஒளி அணு பலவிதமான வடிவுகளை எடுக்கிறதுக்கு சித்துன்னு பேர். ஒரே ஒரு அரிசி தான், ஒரே ஒரு நெல் தான். அந்த நெல்லை அரிசியாக்கி அந்த அரிசியை பலவிதமான வடிவங்களுக்கு கொண்டு வராங்க. அதை மாவாக்கி பல விஷயங்கள் செய்கிறாங்க. அரிசியாகவே பல விஷயங்களை செய்கிறாங்க. இந்த செய்கின்ற அந்த பொருளுக்கு பலவிதமான பெயரை கொடுக்குறாங்க. கொடுக்கின்ற போது பலவிதமான பொருளை தான் நாம் பார்க்குறோமே தவிர அது அரிசியாக பார்க்கல. அந்த அரிசிக்கு முன்னாடி நிலை, அந்த முன்னாடி நிலை செடியில் இருந்திருக்கும். கதிர், நெல் செடி. செடி எங்கேருந்து வந்திருக்கோ? ஒரு விதையிலேருந்து வந்திருக்கோம். இந்த விதை எங்கேருந்து வந்திருக்கோ? இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் நானும் இங்கேருந்து வந்தோம், ஏதோ ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருப்போம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அது சொல்லுகின்ற போது இந்த ஆகாயம் தான் எல்லாவற்றும் காரணம். ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாயம் தான் எல்லாவற்றையும் உள்ளடக்கி உள்வாங்கி வைத்திருக்கிறது. அங்கிருந்து அது வெளிப்படும் போது பல்வேறு விதமான வடிவங்களை பெறுகிறது. அதுக்கு சித்துன்னு பேர். ஒரே அரிசியில் மாவாக்கி பலவிதமான பொருள்களை செய்கின்ற போது அது சித்தாகிறது. ஒரே பொருள் சத்து என்பது ஒரு அரிசின்னு வச்சுக்கோமே, அதை பவுடராக்கி அதில் பலவிதமான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறாங்க, அது சித்து. அதை என்ன ஆகுது? அதை அனுபவிக்கும் போது ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம். சச்சிதானந்தம் கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சத்து என்பது கடவுள், அது சித்தாக வியாபகமாக இருக்கின்றது, அதுதான் நம்ம உயிர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பதுன்னு முடிச்சுவாங்க. அது அப்படி அல்ல. எனக்குள்ளே இருப்பதும் உங்களுக்குள்ளே இருக்கின்றதும் ஒரே ஒரு சத்து பொருள் தான். அந்த சத்து பொருள் தான் நம்ம என்ன சொல்ல வராங்க உலகில் எனர்ஜி. நம்முடைய இந்திய தத்துவ சாஸ்திரங்கள் தான் தெளிவாக புரிந்து எழுதியது. ஒரு சத்து பொருள் என்பது, எனர்ஜி என்பது, அந்த சக்தி என்பது எவ்வாறு விளங்குகிறது, அதை காண முற்படுகின்ற போது இரண்டில் இருந்து தான் ஒன்று வந்தது. அந்த இரண்டில் இன்று ஒன்று வந்தது என்றால் அந்த இரண்டு எது? ஒன்று சக்தி, மற்றொன்று சிவம். சிவமும் சக்தியும் இணைந்தே இருக்கின்றது. தனியே ஒன்றொன்றும் தனித்தனியாக செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த சக்தி என்பதும் சிவம் என்பதும் ஒரே பொருள் தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆற்றல் எங்கு உள்ளது? இது நீக்கமறை எங்கும் நிரம்பி உள்ள ஒரு பொருள். அப்படிப்பட்ட பொருள் இந்த உடலுக்குள்ளே வந்தது, உடலுக்குள்ளே இருக்குது. அது ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு உடம்பு முழுவதும் பரவி, அது இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுவோம், அழகாக சொல்லாங்க, ஒரு விரலால் ஒரு பொருளை தொடுறோம், அதுக்கு என்ன பேர்? தொடு உணர்வு. தொட்டதோ அந்த விரல் மூலமாக என்ன செய்தி போகுது, அது எது வரைக்கும் போகுதுன்னு இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுவாங்க. அது முகுளம் வரைக்கும் போகும், தண்டுவடம் வழியாக போகுது, முகுளத்தோடு நின்று போகுது. அப்புறம் முகுளம் செய்திகளை சிறுமூளைக்கு அனுப்புவோம், சிறுமூளையிலேருந்து பெருமூளைக்கு எப்படி போகும்? இப்படி போகும்போது இந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் இடையிலே ஒரு கால்வாய் உண்டு. அதில் ஒன்றும் இல்லை, வெற்றிடம். செய்தி பரிமாற்றம் எப்படின்னா அலைகளாக போகிறது. நமக்குள்ளே இப்படிப்பட்ட அலைகள் அலை அலையாக தான் கட்ட வரல வரைக்கும் வருது எல்லா ஆற்றலும். இந்த ஆற்றல்கள் நரம்பு அப்படின்னு எழுதுகிறோம். எலும்பு, தசை, நரம்பு எல்லாம் வள்ளலார் பிண்ட அனுபவ லட்சணம் எடுத்து படிங்க. இதில் எல்லாம் அந்த பொருள் வியாபகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு செல்லு துகளும் கண்ணுக்கு புலப்படாத அணுக்கள், அத்தனை அணுக்களும் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்த உடம்பு. ஒவ்வொரு செல்லுலேயும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இது எந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க முடியும்? இந்த உடல், இந்த உயிர் எதனால் ஆனது? ஒரு சக்தி. அந்த சக்தி என்பது என்ன? அது குளிர்ச்சித்தன்மை வாய்ந்ததா, வெப்பத்தன்மை வாய்ந்ததா? எப்பொழுதுமே உற்பத்தி ஆவதற்கு சூடு தான் வேணும்.
எனர்ஜி என்க ஒரு தத்துவத்தை சொல்ல வருகின்ற போது வெப்ப ஆற்றல் அவசியம் வேணும். இது கோயம்புத்தூர்லேருந்து நேற்று 4 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஒரு சத்து விசாரம். முந்தா நாள் ஒருத்தர், நேற்று 2 பேர். இப்படி அந்த விசாரத்தில் அவங்களுக்கு சொல்ல வந்த கருத்தை இப்போ நம்ம கலந்துக்கலாம். அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அவரை கண்டிப்பாக கேட்டேன், தம்பி எனர்ஜி என்பது, சக்தி என்பது, நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க, 2 ஆற்றல் உண்டு இல்லையா? வள்ளலார் சொல்லியிருக்காரு. வள்ளலார் எங்கே போய் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தாருன்னு தெரியல. இந்த உடம்பே பாடியே ஆட்டோமொபைல் தான். இதை பண்ணவன் யார்? அப்போ இந்த வல்லவனை என்ன யாரும் நான் பார்க்கல. அப்போ இதில் எனர்ஜி இருக்கா அப்படின்னா, உள்ளுரை வெப்பம், வெளியுறை வெப்பம்னு 2 சொல்ல வர்றார் வள்ளலார். அது அகச்சூடு, புறச்சூடு. புறத்தே இருக்கின்ற சூடு இயற்கை, அகத்தே உள்ள சூடு உனக்கு கொடுத்ததை காப்பாற்ற வேண்டும். அகச்சூடு தான் முக்கியமானது. அந்த அகச்சூட்டை இழக்கக்கூடாது. இன்றைக்கி சக்தி செயல்படுகிறது நம்ம உடம்புல அப்படின்னா சூடு இருந்தால் தான் செயல்படும். அப்போ அவரை கேட்கின்ற போது, குளிர்ச்சியில் ஒரு சக்தி உருவாவதற்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை இல்லை, கூல் அண்ட் எனர்ஜின்னு கிடையாது, ஹீட் அண்ட் எனர்ஜின்னு தான் படிப்பே இருக்குது, பாடத்திட்டமே இருக்குது. ஹீட் அண்ட் எனர்ஜி, சூட்டில் தான் எனர்ஜி. ஆக இந்த எனர்ஜி என்ற சொல்ல வள்ளல் பெருமாள் எடுத்து ஆளுகின்ற போது சூடு. அப்போ எதை சொன்னாலும் அவர் உணவு பழக்கத்தில் சூடு தான், எல்லாமே சூடு. நீ வசிக்கின்ற இடம் சூடாக இருக்கணும், நீ குடிக்கின்ற நீரும் சுடு நீராக இருத்தல் வேண்டும், நீ உண்ணுகின்ற உணவுப் பொருள் எல்லாம் சூடு உள்ளதாகவே இருக்கணும், நீ வசிக்கின்ற இடமும் சூடு உள்ளதாகவே இருக்கணும். இந்த சூடை போதாது. அதுதான் வள்ளல் பெருமானுடைய மறைவுக்கு முன்னாடி இருந்த சீடர்கள் பகுத்து அவரை பற்றி ஒரு ஆராய்ச்சி எழுதி அணுக்க தொண்டர்கள் வைத்திருக்கின்ற குறிப்பு. மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருவரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 5 டம்ளர், அதாவது 6 கோளை 5 கோளை தண்ணீரை வச்சு 2 கோளை நீராக சொண்ட அதை கிடுக்கி போட்டு அந்த 2 கோளை தண்ணியும் கொண்டு போய் கொடுப்பாங்களாம். அவர் தவம் முடிந்து அந்த தண்ணீரை அப்படி கைகளால் வாங்கி பருகுவாராம். ஒரு நாள் அந்த தண்ணீர் கோளை கொடுக்கின்ற போது தவறி கொட்டி விடுகிறது. சீடர் பயந்துடுறார். பயந்து சாமி கண்ணை பார்க்குறாரு. சாமியையும் அவருடைய கண்ணும் இவருடைய கண்ணும் ரெண்டும் நேராக ஒரே பார்வை. மயக்கம் போட்டு தண்ணீர் கொடுத்த சீடன் விழுந்துடுறான். சாமி வெளியில் ஏங்கணும், அவரை கொண்டு ஒரு ஓரமாக படுக்க வைங்க. தூங்கிட்டார். 1 நாள் 2 நாள் 3 நாள் தூங்கிட்டே இருக்கார். 4-5 நாட்கள் எழுந்து அப்படியே உலகத்தை பார்க்குறாரு. சாமியை தேடி போயிட்டு சாமி காலில் விழறார். சாமி விழாதுண்டான் அப்படின்றார். நான் அப்படியே இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு சொல்லி தாங்க, நான் அப்படியே இருக்கணும். எப்படியே இருக்கணும்? ஒரு பார்வையிலே பார்த்துட்டார். இந்த சினிமாவில் ஒரு பாட்டு வரும்ல, ஒரு பார்வையிலே என்னை பணிய வைத்தாய், 6 அடி உயரத்தை அபகரித்தாய், முதலும் முதலினி முடிவும் முடிவு நீ. அது மாதிரி ஆயிட்டான், சரண்டர் ஆயிட்டான். இது எவ்வளோ பெரிய விஷயம், எப்படி ஆனது? அப்போ அவருடைய கண்களில் என்ன வந்தது? அந்த கண்களில் என்ன இருந்தது? கடைசி காலங்களில் அவர் மறைகிறதுக்கு கொஞ்ச நேரம், மறைதலில் ஒளிதேகம் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத ஒரு உடலை பெறுகின்ற தருணம் புருஷோத்தமரியார் வீட்டு பிள்ளை வீராசாமின்னு எழுதியிருக்காங்க. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தாத்தா ஏன் துணி மூடி இருக்கு, கண் மூடி இருக்கு அப்படின்னு கேட்க சொல்லுவாங்க. கருங்குழி புருஷோத்தம ரெட்டியாருடைய பேர பிள்ளைங்களாம். அவருடைய பேர் வீராசாமி.
அந்த குழந்தை 8-10 வயசு குழந்தைய விட்டு கேட்க சொல்லுவாங்க. கேட்கும்போது குழந்தைய அழைச்சிட்டு போங்கன்றார். நீங்கள் எல்லாம் கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு மெதுவாக அந்த துணியை மட்டும் எடுக்கிறார். எடுத்தா கண்ணு மூடியே இருக்குது. மெல்ல அந்த கண்ணை என்ன பண்ணுறாரு, இப்படி திறக்கிறார், லேசாக திறக்கிறார். அத்தனை பேரும் கண்களே மூடிக்கிட்டாங்களாம். இது நான் புரட்டி மிகைப்படுத்தி மெருகு பூசி சாயம் பூசி எல்லாம் நான் சொல்லணும், இது எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் நம்பி ஆகணும், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இது அணுக்க தொண்டருடைய குறிப்பு. இது நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவ்வளோ ஆற்றல் எங்கேருந்து வந்தது? எல்லோரும் கண்களை மூடிட்டாங்களாம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் தனக்கு உள்ள வெளிப்பட்டிருக்கும்? இந்த ஆற்றலை எவ்வாறு பெற்றார்? இதற்கு நிறைய உபாயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த உடலை விட்டு விடாதீர்கள். இந்த 15-16 வயசு 1965, 66, 67 என்னுடைய தேடுதல். என் கூட பிறந்தவன், என் கூட பழகணும், அத்தனை பேரையும் தேடுதலில் எங்கெங்கேயோ போயிட்டான். சில பேர் போயிட்டான். என்னுடைய தேடுதல் மட்டும் இந்த கேள்வியிலே தான் இன்னமும் காலம் கழியுது. இன்னமும் நான் அந்த அனுபவத்துக்கு வரவே இல்லை. ஆனால் என்னை வந்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள். சொல்லிக் கொள்வது அவர்களுடைய இயல்பு. அதை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு பதார்த்தத்தின் ருச்சியை அனுபவித்தால் அல்லது பதார்த்தத்தின் மீது இச்சை போகாது. எனக்கு என்ன ஒரு பதார்த்தத்தினுடைய அனுபவம், ஒரு இச்சை அப்படின்னு சொன்னால், எங்கே இருந்தாலும் எனக்கு தியானம் பண்ணுவதற்கு நேரம் வேணும். அது மணிக்கணக்கில் வேணும். எனக்கும் உங்களை மாதிரி தான் நானும் இருக்கேன், என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்களும் 10 மாதம் தான், நானும் 10 மாதம் தான். அதனால் இது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்கணும்னு தேடி அலைந்த விஷயங்கள் நிறைய, அதாவது கதையாக சொல்லலாம். எங்கு தேடி எங்கும் கிடைக்கவே இல்லை. ஆக எங்குமே கிடைக்காத ஒன்று சித்த வேதம் பார்க்கின்ற போது உண்மை புரிந்தது. அதை படிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படி முதல்ல இந்த கொல்லாமை தான் மிகப்பெரிய விஷயம். இப்போ எல்லா ஞானிகளும் கொல்லாமையை யாரும் பேசுவதே கிடையாது. அரசாங்கமும் சொல்லுவதில்லை, ஆன்மீகமும் சொல்லுவதே இல்லை. எந்த ஆன்மீக பெரியவரும் வந்த உடனே நீ அசைவமா சைவமா அப்படின்னு கேட்கறதே கிடையாது. எங்கேயா கேட்குறாங்களா? எங்கேயா எழுதி வச்சுருக்கா? வடலூருக்கு போங்க, ஞான சபைக்குள்ள நுழையும் போதே மேலே எழுதியிருக்கு என்னென்ன. உள்ளே வரக்கூடாது, நீ உள்ளே வராத. கொலை செய்பவர்களும் கொலையால் வரும் அந்த பிணத்தை உண்பவர்களும் உள்ளே வரக்கூடாதுன்னு எழுதிட்டார். நான் இப்படி பிணம் சொல்கிறேன், கொலைன்னு எழுதுறேன். வள்ளலார் கொலை புலை தவிர்த்தவர்கள் ரொம்ப ஆசுக்கா. இந்த சொல்லில் கூட பிறர் மனம் புண்படக்கூடாது. கொலை புலை தவிர்த்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும். நாம் அந்த இடத்தை நோக்கி நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது கொலை செய்வது, கத்தி எடுத்து இல்லை கழி எடுத்து இல்லை கையால் இல்லை பல ஆயுதங்களால் ஒன்றை அடிப்பது மட்டுமல்ல, பார்வையாலே கொல்லுவது, வார்த்தையாலே கொல்லுவது. என்னை நான் சரி பண்ணணும். சில நேரம் எதிரிட்ட ஜீவனை வைக்கிறேன். அப்போ அதனுடைய மனசு சங்கடப்படுது. நம்ம திருவள்ளுவர் பெரியவர் அழகாக எழுதினார் இல்லையா? ஐயா என்ன எழுதியிருக்காங்க? தெய்வ புலவர், தீயினால் சுட்ட பொன் எல்லாம் தெரியுது, எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. இப்போ இல்லை, இப்போ எழுந்து வெளியே போகும்போது தீ வாயால் சுடாத இருக்குமா? சுடாமல் இருக்குமா? ஆசிரியர் ஐயா சுட்டுறதால துப்பாக்கியாலேயே சுடுவோம். துப்பாக்கியால் சுட்டால் கூட காயம்படம் ஆற்றிக்கலாம். இப்போ அவர் இருந்திருந்தால் அதான் சொல்லுவார், தீயினால் சுட்ட பொண்ணு சொல்லாமல் துப்பாக்கியால் சுட்ட வடுன்னுவார். ஆக இந்த ஆற்றல், இந்த சக்தி, ஹீட் அண்ட் எனர்ஜி, சூடுதான். நான் சொல்லியிருக்கேன், நம்ம உலகில் எனக்கும் நம்ம வீட்டிலே என்னுடைய மகன் கடை திறந்தார், தெரியும் உங்களுக்கு தான், கார்மெண்ட்ஸ் கடை ஒன்று.
இல்லை, திருதி கார்மெண்ட்ஸ் கடை மூடப்பட்டது. அதுலேருந்து இந்த ஏசின்னு சொல்லக்கூடிய அந்த சாதனத்தெல்லாம் அவுத்துட்டு வந்தார். இங்கே எனக்கு இல்லைன்னு எனக்கு ஒன்று போட்டார். ஆனால் போய் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. கொட்டையிட படித்து போய் எல்லாம் பிடிச்சி போயிருக்கு. ஏன் அப்படின்னா அதை நான் போடுவது இல்லை. போட்டு பார்த்தேன், 2-3 நாள் இருந்து பார்த்தேன், நம்ம எனர்ஜி காலியாகுது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீட்டர் ஒன்று, அது வந்து வெளிநாட்டில் அப்படி தான் வச்சுருக்காங்க, அது மாதிரி ஒன்று. அது உள்ளே பூரா எவ்வளோ வேணாலும் சூடு அதிகமாக்கினே இருக்கலாம். உள்ளே அறைங்க திறந்தோம்னா கன கன கனன்னு இருக்கு. ஆக அதை பண்ண பிறகு நம்ம உடம்பு பரவாயில்ல. அப்போது இதை வந்து அனுபவ ரீதியாக நம்ம போகிறோம். நீங்கள் பாருங்கள், ஏசி அறையில் உட்காந்து வேலை செய்கிறவங்கள எனர்ஜி இல்லாமலே போகுது. இப்படி சொல்லி ஒரு தம்பி கடலூரில் போய் விசாரிங்க, அவரை பகவான் சாமி மடத்தில் இருக்கார், தயானந்தன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். ஏம்பான்னா, எனக்கு கொடுத்துருக்கிற வேலையும் அந்த சம்பளமும் அந்த ஏசி அறையில் தான் இருக்கணும். உங்கள் பேச்சை கேட்டு அந்த வேலையை விட்டு வந்தேன்னு விட்டுட்டு தான் இருக்கார் இப்போ. ஆனால் சுகமாக தான் இருக்கார், தெரியுமில்ல தம்பி. ஆக இன்னைய பிழப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா ஏசி தான். எல்லாரும் ஏசி வேணுமா வேணாமான்னு கேட்டால் ஹீட் அண்ட் எனர்ஜின்னு தான் சொல்லிட்டார். அதனால் சூடுள்ள உணவுகள், சூடு உள்ள பொருள்கள். நாம் ரஷ்யாவுக்கு கீழே இருக்கிற போலந்துக்கு போயிருக்கோம், ஃப்ரான்ஸுக்கு போகிறோம். அங்கே போன உடனே இந்த போலந்து மக்கள் என்ன கேட்குற ஒரே கேள்வி, எங்களுக்கு எனர்ஜி இல்லை, எனர்ஜிக்கு வழி சொல்லுங்கள், எங்களுக்கு எனர்ஜி இல்லை. அப்பப்போ சோர்வாயிடும். அப்போது அங்கே எப்படி மரணம் நேரும் அப்படின்னு கேட்டுறாங்க. இங்கே எனர்ஜி இல்லாத சாவறங்க சாப்பாடு இல்லாமல் இல்லை, நெருப்பு இல்லாமல் தான் நிறைய பேர் சாவறாங்க. அரசாங்கமே அவங்களுக்கு ரேஷனில் கட்டையெல்லாம் கொடுக்குறாங்க, விறகு கட்டை கொடுக்குறாங்களாம். ஒவ்வொரு வீட்லேயும் விறகு சேமித்து வச்சுருக்காங்க. மிகப்பெரிய குடும்பத்தார் வந்து கரண்ட்லேயே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அதை விட வசதி வாய்ப்புகள் கீழே அண்டர் கிரவுண்ட் போட்டு அந்த அறைக்குள்ளே எல்லா மிஷினும் வச்சுருக்காங்க. எல்லாம் பைப் லைன் குழாயை பொருத்தி அந்த வீடே சூடாக இருக்குது. ஆக அந்த சூட்டை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் இங்கே நம்ம சூடுள்ள ஒரு இடத்துல தான், சூழ்நிலையில் தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்காரு. நம்ம மருத்துவர் ஐயா டாக்டர் சங்கரநாயகன் வருவார், டாக்டர் சுவாமிநாதன், டாக்டர் ஐயா துரசாமி ஐயா, நிறைய மருத்துவர் இருக்காங்க இல்லையா. அவங்களை நான் கேட்குறது, ஒரு மருத்துவர் நோயாளியை ஏன் ஐயா நீங்கள் ஐசியூன்னு சொல்லி குளிர்சாதன அறையில் வைக்கிறீங்க? அது எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. நல்லா யோசிச்சிங்க, குளிர்சாதன அறையில் தான் வைக்கிறாங்க இல்லை. நம்முடைய நிலை தவறும்போது ஐசியூன்னு சொல்லி இன்சென்டிவ் கேரியராக கொண்டு வைக்கிறாங்க. ஆக சூடு தான் நம்மளுடைய உடம்புக்கு தேவை. ஆக எவ்வகையை தந்துட்டனாலும் இந்த உடம்புல சூடு உண்டாக்கினே இருக்கும். உடம்புல சூடு புறத்தே இருக்கின்ற சூடு மட்டும் அல்ல, அகச்சூடும் வேணும். அகத்தே சூடை எவ்வாறு உருவாக்கி கொள்வது? அகச்சூடு தான் உயர்ந்த சூடு. நீங்கள் யாருமே அகச்சூட்டை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு போனீங்கன்னா, இந்த சூடு உற்பத்தி ஆகிற ஒரே இடம் இந்த மின்சார பல்பு அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் இந்த மின்விசிறியை போட்டிங்கன்னா காற்று இங்கே வருது. இது வருகின்ற இடத்தை நோக்கி ஒரு ஏணியை போட்டு ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி அந்த வட்டமாக இருக்கிற அந்த பகுதியை தொட்டு பார்த்தீங்கன்னா கை வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சூடு. அது அங்கேருந்து இங்கே பரவி இருக்குது இல்லையா. ஆக சூடு உற்பத்தி ஆகிற இடம், பானை மேலே கை வைக்கிறோம், தீய அடுப்பில் இருக்கிறது இழுத்தா கொதிக்கிறது நிற்கும்னுவாங்க. எரியதை இழுத்தா கொதிக்கிறது நிற்கும். அப்போ இங்கே எரியறது எது? பிறவிலேயே வந்த ஒரு ஒளி இருக்குது நம்ம உள்ள. பிறவியே அந்த ஒளியில தான் வந்தது. அந்த ஒளி ஆவி உருவாக இருந்தது. அந்த ஒளி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஆவி உருவாக இருந்த ஒளி தான். தந்தை என்பான் ஒரு சுக்கில துளியன் கண்
அப்படி ஆவி உருவா ஒளி உருவாய் இருந்த அந்த ஒரு அணு தாயினுடைய கருப்பையில ஆவி உருவா ஒளி உருவா சிகப்போட இருக்கிற அது உள்ள கலந்து 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, சூடுலயே வளருது. கருப்பை சூடு. கோழி முட்டையை எடுத்து கண்டுபிடிச்சிட்டான் கோழியுடைய வெப்பம் எவ்வளவு. அந்த வெப்ப ஆற்றலை டிராயர்கள் செய்து வெட்டிங்கை செஞ்சு அதில் மின்சாரத்தை புகுத்தி இந்த கோழியிட முட்டைகளெல்லாம் அதில் அடுக்கி அது சுவிட்சை போட்டு வச்சிடறாரு. 21 நாள் கழிச்சு அதை இழுக்கிறாரு, எல்லாம் கோழி குஞ்சு வெளியே வருது. செயற்கை முறையில் பொறிக்க வைக்கிறாரு. இது தெரிஞ்ச நம்ம எங்கே கொண்டு போய் அடுக்கி நம்ம சூடோட வெளியே வருது. இப்போ முட்டையில் இருக்கிற நான் இதுக்குள்ளே இருக்கிற ஆளாக நான் வெளியே வரணும்னா என்ன வேணும்? சூடு வேணும்ல. சூட்டை இழக்கலாமா? வெறுங்காலால் நடக்காதீங்கன்னு சொல்லி சட்டம் போட்டவர் வள்ளலார். வீட்லையா இருந்தாலும் சரி, வெளியிலையா இருந்தாலும் சரி, தரையில் கால் படக்கூடாது. யார் இருந்தது? வள்ளலார். வெளியே சஞ்சரிக்கும் காலங்களில் காலில் கவசம் இல்லாமல் போகாதேன்னவர் வள்ளலார். இது என்ன காரணம்னு இந்த உடம்பையே மாற்றத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வழிமுறையை சொன்னவர் வள்ளலார். அதை அவர் மட்டுமே செய்துக்கிட்டார். அதான் பெரிய விஷயம். முயற்சியில் இருக்கோம், தோல்வி அடையலாம், வெற்றி பெறலாம், அது நம்ம கையில் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் தோல்வி என்பது வரலாம், வெற்றி என்பதும் வரலாம். இதுக்கு என்ன காரணம்? எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை நான் நான் வெளிப்படுத்தி நான் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட வெளியில இருந்து ஒரு ஆற்றல் என்னை எடுக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. நான் இப்போ நீங்களும் நானும் சுவாசத்தை உள்ளுக்கு இழுக்கிறோம். உட்காந்துக்கிற நீங்களும் உட்காந்து பேசுகிற நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய கவனம் உங்களை பார்க்கும், என்னுடைய மூளை வேலை செய்யுது, நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை கொட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் கவனமாக என் மூச்சை நான் எடுக்கிறேன்னா இல்லை. அது பாட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது, நான் பாட்டு மேலே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மேலே உங்களெல்லாம் பார்ப்பதையும் உங்களோடு பேசுவதையும் விட்டுவிட்டு அது கூடவே நான் இருக்கணும். இது முடியுங்களா? இது முடியுங்களா? அது கூடவே நாம் இருக்கணும். எது கூடவே? அதுதான் நம்ம விட்டு போயிடும். அதுதான் நமக்கு துணையாக இருக்கு. அதுதான் நமக்கு நட்பாக இருக்கு. அதுதான் நமக்கு உறவாக இருக்கு. அது போயாச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, போயிட்டா. இருந்தா யாரு? இருந்தவன் யாரு? இது எப்படி இருக்கணும்னு எழுதுறாங்க. ஒரே நிலையில இருக்கணும் இல்லையே. ஒரு செயலை பார்க்கிறோம், மூச்சு ஓட்டம் எக்கச்சக்கமாக போகுது. ஒரு வார்த்தை காதில் விழுது, சுவாசம் அது இஷ்டத்துக்கு போகுது. சரி, ஒரு உணவை சாப்பிட்டாச்சு, தாறுமாறா போகுது. ஒரு பொருளை முகர்ந்துட்டோம், அந்த இடத்துல வேகமாக ஓடுறோம், அந்த நெடி தாங்கலைன்றோம் இல்லை. ஆக இதோட சூட்சமம் எங்கே இருக்கு? எனக்குள்ள தானே இருக்கு. 1596 வரியும் இதுதானே எழுதியிருக்காரு. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன? கருணை எங்க இருக்கு? செயற்கையில் உள்ளது, இயற்கையில் உள்ளது. அப்ப இயற்கைனா எது? நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒன்று எதுவோ அது இயற்கை. நாம ஏதாவது செய்ய முடியுங்களா? நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒன்று இயற்கை. இயற்கை தான் என்னை கொண்டு வந்தது, இயற்கை தான் உங்களை வச்சிருக்கு. அப்பாவும் அம்மாவும் என்னை கொண்டு வரவே இல்லை. எத்தனையோ அப்பா அம்மா 10 வருஷமாக செய்கிறேன் காணாம், 12 வருஷம் கல்யாணம் ஆச்சு இல்லை, 22 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு குழந்தை இல்லை. எல்லாம் முறையாக தான் செய்கிறோம். டெஸ்ட்டு ஆய்வுக்கு போனால் எங்களுக்கு சரியாக இருக்குது, அவருக்கும் சரியாக இருக்குது, எனக்கும் சரியாக இருக்குது, அவருக்கும் சரியாக இருக்குது. ஏன் இல்லை? இதையெல்லாம் ஆளுகின்ற ஒரு நிலை யாராக இருக்கும்? அது இயற்கை.
இயற்கையில் தானே விளங்குகின்ற ஒரு பொருள் உள்ளது. இயற்கையில் தானே விளங்குவராகும். அவருக்கு நிகர் அவரே, வேறு யாரும் இல்லை. எங்கும் நிரம்பி பூரணராக விளங்கக்கூடிய இயற்கை இன்பக் கடவுளே. யார் சொன்னது? வள்ளலார். அந்த இயற்கை என்னுள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அது எனக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு லிங்க், ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தொடர்பு அறிவுகின்ற நாள் எந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தொடர்பை அறுத்துட்டா என்ன ஆகும்? உணவின் தொடர்பை காலையில் அறுத்துடலாம், மத்தியானம் வரைக்கும் அறுத்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் இல்லை, ஒரு நாள் 2 நாள் கூட வாய்க்கு கொஞ்சம் பூட்டு போட்டு சாப்பிடாம இரு அப்படின்னு சொல்லலாம். தண்ணி குடிக்கிறத கூட கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுக்கலாம். காற்று உள்ளே போகாதுன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? காற்றே நீ வெளியே வராத, கவனமாக உள்ளேயே பார்த்துக்கிட்டு நிறுத்தி இருக்க எவ்வளோ நேரம் முடியும்? முடியுங்களா? மூச்சை அடக்கினாலும் பிரயோஜனம் இல்லை, மூச்சை விட்டுட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ விடுதலுக்கும் இழுப்பதற்கும் இடையில் உள்ளது நம்முடைய நிலை. வள்ளல் பெருமான் இதைத்தான் அனுபவிச்சிருக்கார். மரபில் இன்பம் பகுதின்னு ஒன்று எழுதுகிறார். அதிலே இந்த தத்துவார்த்தமான பெரும் உண்மையை சொல்ல வருகிறார். தாங்குதல் விடுதல் இரண்டும் இல்லாத ஒரு நிலைவானது நம்ம பெறணும், அடையணும். நம்ம தாங்கி கொண்டிருக்கிற பொருள் எது? உங்களையும் என்னையும் தாங்கி கொண்டிருக்கிற பொருள் எது? அந்த பொருள் விட்டாச்சுன்னா நம்ம கதை என்ன? எங்குமாய் விளங்கும் ஒரு இடம் சொல்றாரு. எங்குமாய் விளங்குதா? இது அதுன்னு சொல்லவே முடியாதுன்னு எழுத வராரு. ஆக இப்படிப்பட்ட எனர்ஜி, இப்படிப்பட்ட சக்தி நமக்குள்ளே இருக்கிறத சேமித்து வைக்கணும். நமக்குள்ளே ஏற்கனவே சக்தி சேமிக்கப்பட்ட இடம் ஒன்று உண்டு. இந்த இந்திரியங்கள் அந்த சேமிப்பை செலவு பண்ணிகிட்டே கிடக்குது. நம்முடைய புலன்கள் வெளியே அந்த சக்தியை, அந்த எனர்ஜியை செலவு பண்ணுது. கண் வழியா, காது வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, உடம்பு வழியா, அத்தனை செயல்பாட்டின் வழியாக வெளியே போயிட்டே இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? ஆடாதீர், சற்று மசையாதீர், பொய் உலகை நம்பாதீர், வேறு ஒன்றை நாடாதீர். 2 பொருள்களுக்கு மத்தியில் லலாட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆன்மானு வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மனதை நிறுத்தி கவனமாக இருக்கும்போது அந்த சூடு உடம்புல என்ன செய்யுது? அதுவாகவே பரவிட்டு இருக்கிற சூடு கொஞ்சம் நீங்கள் என்ன டெவலப் ஆகுது. ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு தியானம் பண்ண 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 உடம்புல ஒரு சூடு உண்டாகும். இந்த சூடு நீங்கள் உண்டாக்கிறது இல்லை, உங்களுடைய எண்ணம் அந்த சூட்டை உருவாக்கிட்டே இருக்கும். எண்ணங்களால் சூடாகுமா? ஏன் ஒரு சொல்லுக்காகல வந்து நீ சூடாகலை, உடனே ஏந்து போகல, ஆச்சா பச்சை விட்டு பாரு அப்படின்னு. அதனால்தான் அந்த ஒழுக்கத்தில் இருந்தாலே நீ அடைய முடியும். கொடிய சொல் செய்விப்புகாது, நாரம் மொழிய தோத்தங்கை உற்று கேட்டல் மற்றவை கேளாது இருத்தல். எவன் எதை சொன்னா உனக்கு என்ன கேட்காதேன்றாரு. முடியல என்னாலேயே. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன ஆகுறேன்? பெருமையாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா எனக்கு பெருமை தாங்கலை. அவரை சும்மா அவரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் என்னால் தாங்க முடியல. இப்போ இதை கடந்து நான் என்னைக்கு போகிறது? இந்த தத்துவங்களை கடக்கிறதுக்கு வழி தெரியலையே. ருசி விரும்பாதீர்ன்றாரு. வரதை சாப்பிட்டு பேசாமல் இருக்கலாம்ல. இல்லை உப்பு இல்லை, இல்லை காரம் இல்லை, இல்லை கொஞ்சம் மிளகு தூள் போட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கலாம். இப்படிலாம் நான் தத்துவானிக்கு ஆளானேன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் போய் அதை அடையணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால்தான் இது வேணாண்டா சாமி எத்தனையோ பேர் விட்டுட்டான். இந்த நெறி வேணுமா நமக்கு? இதனால என்ன பயன்? உனக்கு மட்டும்தான் பயன். ஆக இந்த அனுபவம் பெற வேண்டுமே ஆனால் இந்த அகச்சூடு அதிகமாகுது.
நீங்கள் இந்திரிய ஒழுக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, முழுசாக நீங்கிட்டா இன்னும் சூடு அதிகமாகிடும். அதனால தான் முதல்ல இதுக்கு தடையாக இருக்கிற இந்திரியங்களை இந்திரிய ஒழுக்கம்னு எழுதி, கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடம்புக்கு ஒரு விஷயத்தை எழுதி, அதுலேருந்து நீ வெளியே வந்துடு. எப்படியாவது வெளியே வந்த அடுத்த தருணம் கர்ண ஒழுக்கத்துக்கு போயிடும். எப்படியாவது 2 புறங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை நிறுத்தி நிறுத்தி பழகிட்டு வா. பழகிட்டு வரும்போது என்ன வரும் அப்படின்னு அதிக அனுபவத்தில் எழுதிட்டார். என்ன வரும், எங்கே எழுத வராரு பாருங்க. என்ன விஷயம்? நல்ல விஷயங்கள் இருக்குது, துர்விஷயங்களும் இருக்குது. அப்போ எதெல்லாம் துர்விஷயம்னு பட்டியல் போட்டோம்னா அது அடங்கவே அடங்காது. ஏன்னா அது வெளிப்படும். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்காக, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்காக, இந்த உலகத்துக்காக சட்டத்துக்கு பயந்து ஒழுக்க விதிகளை அனுசரிச்சின்னு கிடக்கிறோம் இல்லை? ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு தான் நீங்கள் வண்டி ஓட்டணும்னு விதி. ஆனால் போயே ஆகணும். ஹெல்மெட்டை மாற்ற வண்டியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி போட்டு போகும்போது யாராவது காக்கி சட்டையை பார்த்த உடனே பக்குன்னு பயம் வருதா இல்லையா? ஹெல்மெட்டு போட்டவனுக்கு பயம் வராது, போடாமல் இருக்கிறவங்களுக்கு பயம் வருதா இல்லையா? அப்போ சட்டத்தை நம்ம மீறுகிறோம். அது ஒரு சின்ன விஷயம். அதுக்கு அந்த மீறாத இருக்கணும். என்ன பண்ண, ஹெல்மெட் மாட்டக்கூடாது, நீ வீட்லேயே உட்காந்துருக்கணும். அப்போ உனக்குள்ளே நீ அடங்கி வீட்லேயே எங்கேயோ ஒருத்தர் சிவனேன்னு இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெளியிலே வந்தால் நீங்கள் சில கட்டுப்பாடுகளுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போ கட்டுப்பட்டு தான் ஆகணுன்றது உன்னுடைய முயற்சிக்கு நீயே தடை. உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை. எப்போ நீ போவ? உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை. கொஞ்சம் கூட இந்த உலகத்துக்கு பற்று உனக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா நீ பற்று அற்றவனோடு நீ கலக்க போகிற, பற்று அற்றவனோடு நீ வாழ போகிற. பற்று அற்றவன் தான் உன்னை இந்த உடலை வேதியியல் மாற்றம் பண்ணுவான். இந்த உடலற்ற தன்மையை நீ பெறணும். ஆனால் உடலுக்குள்ளே இருக்கிறவன் உடலற்றவன். உடல் வேறாகவும் அவன் வேறாகவும் தினம் எனக்குள்ளே இருப்பார், உங்களுக்குள்ளே இருக்கார். இந்த உடலோடு அவர் ஒட்டி உறவாடவே இல்லை. அவர் தனித்து தான் இயங்குகிறார். என்றாவது ஒரு நாள் இந்த உடம்பு தனித்து விடப்படும். அதுக்கு முன்னாடியே அது கூட நீ இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால், உருவ மத்திய சிந்தனை இருந்தீங்கன்னா முதலாவது என்ன வரும், இந்த உடம்புல சூடு அதிகமாகும். அதிகமாகி டாய்லெட்டு மலக்குடல் இருக்க வரும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த அக்னி பூரா மேலே போகும்போது, மேலே இருக்கிற அக்னி இங்கே வரும்போது அந்த ஈரத்தன்மையெல்லாம் வற்றி போகும். வற்றுகின்ற பொழுது மலக்குடலில் நீர் வற்றி விட்டால் மலம் கெட்டிப்படும். அப்போ மலச்சிக்கல் உருவாகும். ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு மலச்சிக்கல் கண்டிப்பாக வரும். சும்மனா உட்காந்து சிந்தனை இருக்கிறேன், வெவ்வேறு சிந்தனையில் இருந்து எனக்கு மலச்சிக்கல் இல்லைன்ற ஆள் இருக்குது. உண்மையிலேயே மனதை கொண்டு அங்கே நிறுத்தி வச்சுட்டு ஆரம்ப கால சாதகர்கள் பழகிட்டாங்கன்னா மலக்குடலில் மலச்சிக்கல் கண்டிப்பாக ஏற்படும். அதனால்தான் அந்த ஒழுக்கத்திலேயே வள்ளல் பெருமான் சொல்ல வந்த விஷயம், மல ஜல உபாதிகளை கிரமமாக கழித்தல் வேண்டும். கழிக்கிறதோடு இல்லை, தடை நேர்ந்தால் ஔஷதிகளாலும். வள்ளலாருக்கு மொழி ஒரு பெரிய பேதம் கிடையாது, மக்களுக்கு புரியணும் அவ்வளோதான். கன்னடத்துலையும் சொல்லலாம், தெலுங்குலையும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம், சமஸ்கிருதத்துலையும் சொல்லலாம். வள்ளல் பெருமான் எல்லா மொழிகளையும் சொல்லி வச்சிருக்கார். தமிழ் ஆர்வலர்கள் ஜோதி ஜோதின்றத தமிழ் எழுத்தான் சோதி சோதின்னு போட்டு வச்சுருக்கான். என்ன போகுது சோதி சோதி, நீங்கள் ஜோன்னு சொல்லி பாருங்கள், இங்கேருந்து வரும் சுவாசம். அந்த சொல்லு, அந்த வடிவம் ஜோன்னு இருக்குது. ஜோன்னு நீங்கள் சொல்லும்போது நாபியிலேருந்து சுவாசம் மேலே ஏறி உச்சி வரைக்கும் போகும். சோதி எங்கே போகுது அது? இவங்களே ரொம்ப அறிவு ஆராய்ச்சிங்களாம், தமிழ் தான் சொல்லுவாங்களாம். அதுக்காக நான் தமிழை சொல்ல, தமிழ் தான் நமது. ஞானிகளுக்கு மொழி ஒரு பெரிய பேதமே கிடையாது. அடைய வேண்டிய நிலையை அடைவதற்கு மொழி ஒரு பெரிய காரணம் கிடையாது. மொழியை விட்டு வெளியே வாங்கினார் வள்ளலார். மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், மொழியை பெருமையை பேசினார். சாகா கல்வி தமிழில் தான் இருக்குன்னாரு. அதுக்காக பிற மொழிகளை அவர் வெறுக்கவே இல்லை.
சமஸ்கிருதம் என்னுடைய தந்தை பாஷைன்ட்டாரு. தாய்மொழின்னு சொன்னார். ஒரு பெரிய பெரிய ஆள், சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்னாரு. வள்ளலார் சொன்னார், அப்படியானால் என்னுடைய மொழி தமிழ் தந்தை மொழி அப்படின்னாரு. அது எப்படி அப்படின்னாங்க, நீ ஒரு பெண்ணுடைய மொழின்னு சொல்லியிருக்கலாம், ஒரு மகமொழின்னு சொல்லியிருக்கலாம், ஒரு குமரி மொழின்னு சொல்லியிருக்கலாம், ஒரு குழந்தை மொழின்னு சொல்லியிருக்கலாம். தாய்மொழின்ற அந்த தாயின்ற வார்த்தை எப்போ வரும் தெரியுமா? திருமணம் ஆகி கணவன் தாலி கட்டினாதான் தாய், இல்லைன்னா அது தாயாக முடியாது. ஒரு குழந்தை பெற்றா தான் தாய். அப்போ தாயாகணுன்னா யார் இருக்கணும்? தகப்பன் ஒருத்தன் வேணும். அதனால என்னுடைய மொழி தகப்பன் மொழின்ட்டார். அடிபட்டு போச்சுங்களா கொள்கை? ஆக இந்த சூடு புருவமத்தில் தான் இருக்குது. அந்த அகச்சூடு நமக்கு தேவை. அகச்சூடு குறையாமல் பார்க்கணும். முதல் கட்டம் மலச்சிக்கல் தான் வரும். அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது தான் ஔஷதின்னு சொன்னார் வள்ளலார். அடுத்து சென்ற வாரம் மேடையிலே பண்ணி காமிச்சார். தமிழ் மொழியை போட சொன்னோம் இல்லையா? ஆசன பயிற்சியில் முன்னாடி குனிஞ்சு இந்த மாதிரி ஒரு 10 முறை காலையில் சொன்னால் செய்தால் மலை ஜல உபாதைகள் கிரமமாக போயிடும். இது வள்ளல் பெருமானுடைய பாடத்திட்டம். ஆக இந்த ஒளி அனுபவம் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த சூடை எவ்வகை தந்திரத்தால் உண்ணாக்க வேணும். அந்த சூடு தேவகாரணி ஒழுக்கத்தில் பெருமான் எழுதுவார். நமக்குள்ளே இருக்கிற நமக்கு நெகிழ்வு, தயவு, கருணை, இரக்கம் பிற உயிர்கள் மீது வருகின்ற போது அந்த குணத்தினாலே ஏற்படுகின்ற அந்த நெகிழ்வினாலே உண்டாகக்கூடிய ஒரு சூடு, சுத்த சூடு, சுத்த உஷ்ணம். அந்த சுத்த உஷ்ணம் நமக்குள்ளே நிறைய உருவாக அருள் அனுபவம் பெற முடியுன்றது வள்ளலாருடைய கொள்கை. ஆக வனம், காடு, வனம், குகை, மலை முதலிய இடங்களில் சென்று அங்கே அமர்ந்து உணவை நீக்கி உறக்கத்தை நீக்கி மனதை துறந்து மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் கூட அந்த சுத்த உஷ்ணத்தை சம்பாதித்து கொள்ளவில்லை. இது நான் சொல்லலை, வள்ளலார் எழுதிட்டார். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே மன நெகிழ்ச்சியை, மன தயவை உண்டாக்கி கொண்டு, நீங்கள் அன்பு தான் நம்முடைய வார்த்தை, நம்முடைய எண்ணம், என் சொல்லு, செயல் எல்லாம். அதனால் அதை அடைய முடியும்னு எழுதியிருக்காரு. அந்த சூடு பூர்வமத்திலிருந்து தான் உருவாகுது. இந்திரிய ஒழுக்கத்தை கடந்து கரண ஒழுக்கத்துக்கு செல்லுகின்ற போது ஆரம்ப சாதகர்களுக்கு இதெல்லாம் வரும். அடுத்து என்னெல்லாம் வரும்னு எழுதிட்டே போகிறார். துர்விஷயங்களை பற்றாதிருக்க செய்தல். நீங்கள் தான் அந்த துர்விஷயங்களெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே விடணும். முதலில் பூர்வ மத்தியின் கண் நிறுத்துங்கள். கொஞ்சம் காலம் ஆனதும் கொஞ்ச நாள் ஆனதும் கொஞ்சம் அதுக்கு உள்ளே போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே. சிற்றவையின் கண் மனதை நிறுத்தி பழகுங்கள் அப்படின்னு எழுதுறார். அப்போ அங்கே நிறுத்தும்போது என்ன வரும்? அங்கே சித்திகள் தான் ஏற்படும். சிறு ஒளி உண்டாகும். சிறு ஒளி உண்டாகும். அப்படி சிறு ஒளி உண்டாகும் போது நீ என்ன எண்ணுகிறாயோ அது உடனே செயல்பட ஆரம்பிக்கும். நீ என்ன எண்ணுகிறாயோ அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போதான் பல்லிருத்து இருமாந்து ஏமாந்து கெட்டிட நேரம். சர்வ ஜாக்கிரதையாக நீ தவம் போடு, தியானம் பண்ணுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதனால் அன்புள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன், இந்த உடல் நான் அல்ல என்று கருதி கடவுள் வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய கருத்தின்கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு விளங்குகின்ற போது பயம், நோய், மூப்பு, முதுமை எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒப்பற்ற பேராற்றலை பெற முடியும் என்று அவர் அனுபவித்த அனுபவத்தை எழுதியுள்ள இந்த வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம்.
அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.